காதல். அத்தியாயம் 30. எம்பி எம்பி பறிக்க முயன்றால் கனியை. பாதத்தின் பெரு விரல்கள் ஈர மண்ணில் குழி ஏற்படுத்தின. குதிகால் உயர்ந்ததால் சலசலத்து கீழ் இறங்கியது காற்சதங்கை. அண்ணாந்த மோவாயின் கீழே சிவந்த கழுத்தின் பச்சை நரம்பு கோடிட்டது. இடை இன்னும் சிறுத்தது. தோள் மேலும் பூரித்தது. அப்படியும் எட்டவில்லை கனி. பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? மரத்திலிருந்து குதித்தான் காஞ்சிபுரத்தான். அம்மாடி என்று பயந்து பின்னடைந்தாள் தாமரை. கண்ட சரமும் இடுப்பு ஒட்டியானமும் கை வளையல்களும் பாத சலங்கைகளும் ஒரே சமயத்தில் இசை கூட்டி தங்கள் திகைப்பையும் வெளியிட்டன. போங்கள். கண்ணீர் வந்தது ஆனந்தத்தால். பயந்து விட்டீர்களா அரசி? காஞ்சிபுரத்தான் குறும்பு சிரிப்பை வெளியிட்டான். சுட்ட கனியும் வேண்டாம், சுடாத கனியும் வேண்டாம், இந்த காதல் கனி கூட இருந்தால் போதும் என்கிறீர்களா? நெருங்க வந்தவனை எட்டி நில்லுங்கள் என்று எச்சரித்தாள் தாமரை. ஐயோ, அத்தனை கோபமா என் மீது? இல்லை, காப்பு கட்டியிருக்கிறேனே, பார்க்கவில்லையா? அவளது மணிக்கட்டில் மஞ்சள் கயிறு இருந்தது. திகைப்பு கேள்வியாயிற்று. எதற்கு இது? அரண்மனையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு விநாயகர் பூஜை. வருடா வருடம் சிவன் கோவிலில் பண்டாரங்களுக்கு சாப்பாடு போடுவது வழக்கம். பூஜை முடிகிற வரையில். பண்டாரம்? பண்டாரங்களுக்கு சாப்பாடு? காஞ்சிபுரத்தான் யோசித்தான். தாமரையின் முகம் கோபத்தால் சிவந்தது. இவ்வளவு நாள் பிரிந்திருந்தது பற்றி ஒரு வார்த்தை இல்லை. பண்டாரங்களை குறித்து சிந்தனை செய்ய இப்போதுதான் சமயம் பார்த்தீர்களாக்கும். மன்னிக்க வேண்டும் அரசி, பண்டாரம் என்றதும் வேறு ஒரு நினைவு. அரண்மனைக்குள்ளிருந்து கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் வருவதை கண்டான் அவன். வணக்கம் என்றான். அட, விநாயகர் பூஜைக்கு தவறாமல் வந்துவிட்டாரே தளபதி என்று அதிசயித்தார் கிருஷ்ணப்பர். போன காரியம் காயா பழமா? மிக பக்குவமாக கனிந்திருக்கிறது. வெற்றி சிரிப்பு வெளிப்பட்டது காஞ்சிபுரத்தானுக்கு. ஆனால் ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள். விநாயகர் பூஜையின் போது பண்டாரங்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு சிவன் கோவில் வேண்டாம், அரண்மனையிலேயே வைத்துக்கொள்வோம். மூவரும் பார்த்து கொண்டார்கள் ஒருவரையொருவர். தளபதி எதையும் திட்டத்தோடு தான் சொல்வார், அப்படியே செய்வோம் என்று ஆமோதித்தார் கிருஷ்ணப்பர். காஞ்சிபுரத்தானின் புத்தி சுறுசுறுவென்றது. கை துருதுரு வென்றது. தாமரை கண்ணால் தந்த அதட்டல்தான் அவனை விலக்கி நிறுத்தி இருந்தது. அரண்மனையின் இடது சாரியில் இருந்த விருந்து மண்டபத்துக்கு ஒவ்வொருவராக பண்டாரங்கள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். சேவகன் ஒருவன் காஞ்சிபுரத்தானை அணுகினான். வெளியூரிலிருந்து வருகிற ஒரு பண்டாரத்தை கூட விடவில்லை, நேரே அழைத்து வந்துவிட்டோம். மகா ஆனந்தம் அவர்களுக்கு. இருக்காத பின்னே, திருட்டுத்தனமாக நுழையவிருந்தவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்தல்லவா வரவேற்பு கிடைக்கிறது. மனதுக்குள் சிரித்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். சரி போ, இரவு நான் சொன்னபடி. கண் சிமிட்டினான். பலமான சாப்பாடு போட்டுவிடு. உத்தரவு தளபதி அவர்களே. குறும்புக்கார குழந்தையின் குதூகலத்துடன் அரண்மனை வாசலுக்கு வந்தான் காஞ்சிபுரத்தான். காலை இளஞ்சூரியனின் கதிர்கள் அவன் மேனியை தழுவின. என்ன இது ஆரவாரம்? தானியமும் பருப்பும் அரிசியும் கரிகாயும் சுமந்து பல கிராமத்தவர்கள் நின்றிருந்தார்கள். வாயிற்காப்போர் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்து கொண்டிருந்தார்கள். எஜமான், கைகூப்பி கூவினான் அவர்களின் தலைவனாக தோன்றிய ஒரு கிழவன். விநாயகர் பூஜைக்கு காணிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறோம். பண்டாரங்களுக்கெல்லாம் சாப்பாடு நடைபெறுகிறதாமே அரண்மனையில். சமையலுக்கும் உதவியாக இருப்போம், எங்களை உள்ளே விட மறுக்கிறார்களே. வாயில் காப்போனின் வேல்களை பறித்தான் காஞ்சிபுரத்தான். தூர எறிந்தான். முட்டாள்களே, இந்த உழைப்பாளிகளின் வியர்வையில் எழுந்ததுதான் இந்த அரண்மனை. அரசகுலத்தின் போக வாழ்வுக்கு முட்டுக் கொடுப்பவை இந்த ஏழைகளின் தசைகள்தான். இவர்களுக்கா தடை விதித்தாய்? கிராமத்தவர்களை பார்த்து கூவினான். வாருங்கள் நண்பர்களே, உள்ளே வாருங்கள் என்று. மடை திறந்தார் போல் அந்த கூட்டம் அரண்மனை எங்கும் பாய்ந்தது. படீர் படீர் என்று சத்தம். ஐயையோ, என்னை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்ற கூக்குரல். அம்மா அம்மா, தாங்கவில்லையே. திடுக்கிட்டால் தாய காய்களை உருட்டி கொண்டிருந்த தாமரை. என்ன அது? விருந்து மண்டபத்திலிருந்து என்னென்னவோ ஓசைகள் கேட்கின்றனவே. முறுவலித்தான் காஞ்சிபுரத்தான். விருந்து நடைபெறுகிறது அரசி. தாமரையின் தலை லேசாக திரும்பியது. கண்ணின் கருமணிகள் ஓரங்களுக்கு நகர்ந்தன. மாதுளை வாய் சற்றே திறந்து கொண்டது. வினாடிக்கு வினாடி ஒப்பற்ற பாவங்களை காட்டும் அந்த மதிவதனம் எதையோ கூர்ந்து கவனிப்பதற்காக அசைவற்று நின்றது. ஐயையோ அம்மா, எங்களை விட்டுவிடுங்கள் சாமி, ஓடிவிடுகிறோம், விட்டுவிடுங்கள். அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தார் கிருஷ்ணப்பர். தளபதி, தாமரை, இதென்ன அநியாயம், இதென்ன அக்கிரமம்? என்ன சிற்றப்பா, என்ன நேர்ந்தது? பதறி எழுந்தாள் தாமரை.
கையை பிசைந்து கொண்டு விரைந்து வந்தாள் முன்னாள் ராணி சென்னம்மாவும். தாமரை, சிங்காவரத்தை ஆளுவது நமது வம்சம்தானா அல்லது யாரேனும் அரக்கர்களா? என்ன நடந்தது? தாமரையின் தவிப்புக்கு விருந்து மண்டபத்திலே இருந்து விடை வந்தது. ஐயோ, அடிக்காதீர்கள், எங்களை தாங்க முடியவில்லை என்று. கேட்டாயா தாமரை? காதில் விழுந்ததா? சாப்பாட்டுக்கு வந்த பண்டாரங்களுக்கு சவுக்கடி விருந்து நடைபெறுகிறது. ஐயோ, ஏன்? பதறினாள் தாமரை. சென்னம்மா சொன்னால், உணவு கிடையாது என்றால் ஓடிப்போக போகிறார்கள் ஓட்டாண்டிகள். அடைத்து வைத்தா அடிப்பது நமது பரம்பரைக்கு இழுக்கல்லவா? ஏன் தான் இந்த அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்தாரோ தளபதிதான் விளக்க வேண்டும். முதலில் அதை நிறுத்துவோம் வாருங்கள். மார்பின் மீது புஜங்களை கட்டி கால்களை அகல பரப்பி கொட்டாத இமைகளுடனும் விளங்காத முறுவலுடனும் நிற்கும் காஞ்சிபுரத்தான் மீது தாமரையின் பார்வை சென்றது. இப்படி நீங்கள் இரக்கமற்று போவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லி முடித்து விட்டீர்களா எல்லோரும்? நகைத்தான் காஞ்சிபுரத்தான். அந்த பண்டாரங்கள் எதை கொடுக்க வந்தார்களோ அதைத்தான் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சாப்பாடு போட்டிராவிட்டால் நம்மை சாப்பிட்டிருப்பார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் தளபதி? வாருங்கள், காட்டுகிறேன். மூவரும் நடந்தார்கள் விருந்து மண்டபத்தை நோக்கி. விருந்து மண்டபத்தை நெருங்க நெருங்க குழப்பம், கூச்சல், அமளி, அழுகை அத்தனையும் அதிகப்பட்டன. நிறுத்து நிறுத்து! கையை இருமுறை தட்டி ஆணையிட்டாள் அரசி. ஒரே வினாடி அலை நின்றதோ புயல் ஓய்ந்ததோ. சாபத்தால் கற்சிலையானார் போல அத்தனை பேரும் அசைவற்று நின்றார்கள். ஓங்கிய சாட்டைகள் ஓங்கியபடி நின்றன. உருவிய வாட்கள், தூக்கிய கால்கள், கெஞ்சும் முகங்கள், உருண்டு வரும் கண்ணீர்கள் எல்லாம் அப்படியே நின்றன. அரிசி கரிகாய் எடுத்து வந்திருந்த கிராமத்தவர்களும் ஆங்காங்கே குழப்பத்துடன் நின்றார்கள். மந்திரவாதியொருவன் மாயக்கோலை ஆட்டினானோ என்னவோ, உயிர் பெற்ற சிலைகள் போல ஓடி வந்தார்கள் பண்டாரங்கள். அரசி, எங்களை காப்பாற்றுங்கள்! தாமரையின் காலடியில் விழுந்தார்கள் மொத்த பேரும். சாப்பாடு போடுகிறேன் என்று வரவழைத்து சவுக்கடி தருகிறார்களே பாவிகள்! ராணி, தங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு அக்கிரமமா? நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தை! கர்ஜித்தான் காஞ்சிபுரத்தான். என்ன நோக்கத்துடன் யாருக்காக நீங்கள் வந்தீர்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அரண்மனை வீரன் ஒருவனை அருகில் அழைத்தான். ஒரு பண்டாரத்தை இழுத்து அவன் முன்னே தள்ளினான். இவனுடைய உடைகளையும் தோளில் மாட்டியிருக்கிற காவி பையையும் சோதனை போடு. குழப்பத்துடன் நின்றது கூட்டம். அந்த பண்டாரத்தின் பையிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தான் காவல் வீரன். திருவோடு, திருநீற்று சம்புடம், பாசுரங்கள் எழுதப்பட்ட ஓலை சுவடிகள், ஜபமாலைகள். அவ்வளவுதான். பையை கவிழ்த்து உதறினான் படை வீரன். அவ்வளவுதானா? காஞ்சிபுரத்தானின் கண்கள் ஆச்சரியத்தால் தெரித்தன. நம்ப இயலாமல் ஒவ்வொரு பொருளையும் தானே கையில் எடுத்து பரிசோதித்தான். சந்தேகத்தை கிளப்பக்கூடிய எதையும் காணோம். அதோ அவனை பிடித்து சோதனை போடு. இன்னொரு பண்டாரத்தை காட்டினான். என்ன இதெல்லாம் என்று பொறுமை இழந்தாள் தாமரை. பொறுங்கள் அரசி, பிளந்து காட்டுகிறேன் இந்த புரட்டர்களின் பொல்லாத்தனத்தை. ஆனால் இரண்டாவது பண்டாரமும் நிரபராதியே. அவனுடைய பையில் இருந்தவையும் ஒரு ஆண்டியின் உடைமைகளே. அதோ அவன், இவன் அங்கே நிற்கிறானே, இதோ போகிறானே. இப்படி சுட்டி காட்டி கொண்டே இருந்தன காஞ்சிபுரத்தானின் விரல்கள். சோதனைக்கு மேல் சோதனை நடைபெற்று முடிந்தன. ஒருவனும் பாக்கி இல்லை. காஞ்சிபுரத்தான் கைகளால் அழுத்தி கொண்டான் தலையை. கிருஷ்ணப்பர் முன் வந்தார். தளபதிக்கு என்று ஆரம்பித்தார். சித்த பிரமை பிடித்திருக்கிறதோ என்று தாங்கள் சந்தேகிக்க வேண்டாம். எனக்கே ஐயம் ஏற்பட்டுவிட்டது. காஞ்சிபுரத்தானின் குரல் கம்மியது. பண்டாரங்களை நெருங்கி ஒவ்வொருவர் முகமாக உற்று கவனித்தான். ஒன்று கூட திருக்கழுகுன்றத்திலோ சென்னையிலோ சந்தித்த முகமல்ல. தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிட்டான் காஞ்சிபுரத்தான். ஐயா பெரியவர்களே, மன்னியுங்கள் இந்த பாவியை. தப்பான கணக்கு போட்ட எனக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிறேன். பாதகமில்லை, பாதகமில்லை. அரண்மனையில் எத்தனையோ உதவிகள் பெற்றிருக்கிறோம் இதுவரை. இந்த தடவைதான் இப்படி நடந்துவிட்டது. நாங்கள் வருகிறோம். ஒவ்வொருவராக வெளியேறினார்கள் பண்டாரங்கள். தலை குனிந்து நின்றான் காஞ்சிபுரத்தான். அப்படித்தானே திட்டம்? இன்றுதானே வந்திருக்க வேண்டும். என்ன நேர்ந்தது? அவன் உதடுகள் முணுமுணுத்தன. மெய்யாகவே திட்டம் தவறிப்போய் வருந்துகிறான் என்று தெரிந்த பிறகு சினம் கொண்டு என்ன பயன்? தளபதி, என்னதான் நிகழ்ந்தது சொல்லுங்களேன் என்றார் கிருஷ்ணப்பர். ஆச்சரியத்தால் பிரமிக்க வைக்க நினைத்தேன் உங்கள் மூவரையும். நானே பிரமித்து நிற்க நேரிட்டு விட்டது. என் அகங்காரத்துக்கு சரியான அடிதான். ரகுநாதரின் ரகசிய படையெடுப்பு திட்டத்தை அவன் விளக்கிய போது மூவரின் புருவங்களிலும் முடிச்சு. அப்பாவை தப்ப விட்டதுதான் நம் தப்பு.
நெடுமூச்சு வெளிப்பட்டது சென்னம்மாவிடமிருந்து. இருட்டில் சில தலைகள் எட்டி பார்த்தன. பணிவுடன் உத்தரவு நோக்கி கைகட்டி நின்றன. அரிசி கரிகாயுடன் வந்த கிராமத்து ஆட்கள் என்றார் கிருஷ்ணப்பர். போக சொல்லிவிடலாமா? தாமரை வினவினாள். வேண்டாம் வேண்டாம் தடுத்தான் காஞ்சிபுரத்தான். இன்று இல்லாவிட்டாலும் நாளைக்கு ரகுநாதர் தன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் முயலுவார். மீண்டும் தவறு ஏற்படாமல் எச்சரிக்கையாக மோசடி பண்டாரங்களை மட்டுமே பிடிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆட்களை சென்னம்மா கேட்டால் எட்டி நின்றவர்களை சுட்டிக்காட்டி. உரக்க உத்தரவிட்டான் காஞ்சிபுரத்தான். அரண்மனையிலேயே இருங்கள். தயாரித்த விருந்து சாப்பாட்டை நீங்களே உண்ணலாம். அரண்மனை அதிகாரியிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள். படுக்க வசதி செய்து தருவார். மிக்க நன்றி ஐயா. பணியாட்களின் குழு பல்வேறு திசைகளாக பிரிந்தது. இருளில் கலந்து மறைந்தது. குறிப்பறிந்து விலகினார்கள் கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும். சாளரத்தில் கையூன்றி நின்றான் காஞ்சிபுரத்தான். உறக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த ஊர் மினுக் மினுக் என்ற ஆறுதலை அவனுக்காகத்தான் கூறுகிறதோ? அவனது தோளை தழுவுவது போல நின்றாள் துடியுடையாள். களைத்து விட்டீர்கள் இல்லையா? கையால் ஆகாதவனின் வேதம் அது. சிரித்துக்கொண்டே அவள் முகத்தை நோக்கினான் காஞ்சிபுரத்தான். நாளைய கண்காணிப்பையாவது வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமே, அந்த யோசனையில் இருக்கிறேன். யோசனை எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்கள். கொஞ்சினால் பைங்கிளி. செயலில் இறங்கும் போதுதான் திக் திக் என்று இருக்கிறது. பயப்படாதீர்கள். என் நாடகங்களின் இறுதி காட்சிகளில் நகைச்சுவைதான் கொப்பளிக்கும். பார்த்தீர்களே. சோர்வில்லை என்கிறீர்கள், ஆனால் கசப்பு தெரிகிறது நிறைய. அவன் மீது பட்டுவிடாமல் ஆனால் நெருங்கி நின்றாள் தாமரை. இந்த மனநிலையுடன் எங்கேயும் போகாதீர்கள். நீங்கள் என் அருகில் இருப்பது 1000 யானை படைக்கு சமம். இல்லை அரசி, இப்போது விடை கொடுங்கள். மெல்ல விலகினான் காஞ்சிபுரத்தான். தெய்வ நாயகியிடமிருந்து எனக்கு தகவல் வர வேண்டும். எப்போது எப்படி வருமோ தெரியாது. ஊரின் நுழைவு வாயிலில் நான் அவளுக்காக காத்திருப்பது நல்லது. பிரியாவிடை தந்தாள் பாவை. அவள் உள்ளத்தின் ஆழத்தில் ஏனோ ஒரு சலனம் அலையடித்தவாறு இருந்தது. ஓடையின் குறுக்கே ஒரு மதகடி. காஞ்சிபுரத்தானின் கால் நனைந்து கொண்டிருந்தது தண்ணீரில். ஆனால் பார்வை பதிந்திருந்ததோ சாலையில். கிளக் கிளக் கிளக். 4-5 வாத்துகள் அவன் கால்களை குறுகுறுக்க செய்தன. போ போ. காலை உதறிவிட்டு சாலையை நோக்கினான். வெகு தொலைவில் ஒரு இரட்டை மாட்டு வண்டி வருவது தெரிந்தது. அதன் கூண்டில் இருந்த தீப்பந்தம் ஆடி அசைவதை கண்டான். நிச்சயம் அதில்தான் தகவல் வருகிறது. அல்லது தெய்வ நாயகியே வருகிறாளோ என்னவோ. எழுந்திருக்க முயன்றான். கடைசியாக வந்த ஒரு வாத்து காலை பிடித்து இழுத்தது. ஏய் விடு, நான் போக வேண்டும். செல்லமாக அதை தட்டி கொடுக்க குனிந்தான். என்ன அது? காஞ்சிபுரத்தானின் கை அந்த ஒற்றை வாத்தின் கழுத்தை தடவியது. பட்டு நூலில் கோர்த்த ஓலை கிறுக்கு. முடிச்சை அவிழ்த்தான். நூலை எடுத்தான். ஓலையை பிரித்தான். மாட்டு வண்டி அருகில் வந்தது. சற்று நிறுத்தச் சொல்லி வெளிச்சத்தில் படித்தான். ஓடை கரையோடு மேற்கே வந்தால் நீல நிற மாளிகை தெரியும். பின்புறத்து கதவை 3 முறை தட்டவும். தே என்று எழுதப்பட்டிருந்தது. தெய்வநாயகி முன்பே வந்து விட்டாளா? எது ஓடைக்கரை, எது மேற்கு திசை, எது நீல மாளிகை? பரபரப்பு அவன் எண்ணத்தை குழப்பியது. கால்களை புயல் வேகத்தில் இயக்கியது. ஓடினான் இருளை கிழித்த வண்ணம். மாளிகை தெரிந்தது. பின்வாசல் வந்தது. தட்டினான் 3 முறை. கதவு மெல்ல திறந்தது. குளிருக்கு போர்த்து கொண்டிருந்த கிழவி ஒருத்தியின் உருவம் வெளிப்பட்டது. அவள் கூறினாள், திட்டம் மாறிவிட்டது என்று. குரலை கேட்ட காஞ்சிபுரத்தான் திகைத்தான். நீங்களா? ஆமாம் என்றாள் தெய்வநாயகி. அப்பாவும் ரகுநாதரும் சற்றைக்கெல்லாம் வந்து விடுவார்கள். பிறகு மூவரும் கிளம்பி விடுவோம். அந்த பண்டாரங்கள்? அந்த தந்திரத்தை மைசூர் நாயகர்கள் முன்பே ஒருமுறை கையாண்டு விட்டார்களாம். இப்போது பண்டாரம் என்றாலே எல்லோரும் எச்சரிக்கை அடைந்து விடுகிறார்களாம். வேறு விதமாக ஆட்களை அனுப்ப திட்டமாகியிருக்கிறது. என்ன விதமாக? இருக்கை கொள்ளவில்லை காஞ்சிபுரத்தானுக்கு. அரண்மனையில் இம்மாதம் ஏதோ விநாயகர் பூஜை நடப்பது வழக்கமாமே. அதற்காக பல பேருக்கு விருந்து போடுவார்களாமே. ஆமாம் ஆமாம் என்றான் காஞ்சிபுரத்தான். விருந்துக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, வெல்லம் முதலியன கொண்டு போகும் ஆட்களாகவும் சமையலுக்கு துணை செய்யும் ஆட்களாகவும் உளவாளிகளை அனுப்புவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி வருகிறவர்களை தடுத்து விடுங்கள். என்ன, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? காலம் கடந்து விட்டது. பதறினான் காஞ்சிபுரத்தான். மிகவும் தாமதித்து சொல்கிறீர்கள் தகவலை. ஏற்கனவே அவர்களை அரண்மனைக்குள் அனுமதித்து விட்டேனே. பல பழக்கும் தீபங்களுடன் தொலைவில் ஜொலித்தது அரண்மனை.
எதை காக்க நினைத்தானோ அது, எவளை காக்க முயன்றானோ அவள் எதிரியின் பிடியில். காக்க வேண்டிய காஞ்சிபுரத்தான் காலுக்கு விலங்கிட்டார் போல நின்றான் அரண்மனைக்கு வெளியே. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.